குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்கள் அனைவருக்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கம் இன்று 4/7/2026 சனிக்கிழமை, ஆனி மாதம் 20ஆம் நாள், ஸ்ரீ பராபவ வருடம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க தேவதைகளை வணங்குவது சிறப்பு. இன்றைய நாள் பஞ்சாங்கத்திற்கு நமஸ்காரம் என்று சொல்லி 12 ராசிக்காரர்களும் வணங்குங்கள். திதி, வார, யோக, கரண நட்சத்திரத்தினுடைய தேவதைகள் உங்களுடைய எல்லா செயல்களுக்கும் துணையாக இருக்கக்கூடும். சூரிய உதயம் காலை 5:57க்கு, கரணன் 12 முதல் 1:30 வரை. திதி இன்று காலை 10:57 வரை, சதுர்த்தி பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:30 வரை, அவிட்டம் பின்பு சதயம். நாமயோகம் இன்று மாலை 4:11 வரை, பிரீத்தி பின்பு ஆயுஷ்மான். கரணம் இன்று காலை 10:57 வரை, பாலவம் பின்பு இரவு 10:57 வரை, கௌலவம் பின்பு தைத்துளம். அமிர்தாதி யோகம் இன்று பிற்பகல் 12:30 வரை, சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:30 வரை, புனர்பூசம் பின்பு பூசம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று பிற்பகல் 12:30 வரை, முழு வாழ்க்கை பின்பு உயிரற்றவை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை, யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை, குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ஸ்ரீ செவ்வாய் பகவான், மிதுனத்தில் சூரிய பகவான் புதன் பகவான், கடகத்தில் குரு பகவான் சுக்கிர பகவான், சிம்மத்தில் கேத்து பகவான், கும்பத்தில் ராகு பகவான் சந்திர பகவான், மீனத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். சந்திராஷ்டமம் உடைய ராசி கடக ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? பழைய கணக்குகளை முடிப்பதற்கு சிறந்த நாள், அபிஷேகம் செய்வதற்கு உகந்த நாள், குருமார்களை சந்திக்க நல்ல நாள், கால்நடை பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு ஏற்ற நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 1:08 முதல் 2:50 வரை மேஷ லக்னம், காலை 2:51 முதல் 4:39 வரை ரிஷப லக்னம், 4:43 முதல் 6:48 வரை மிதுன லக்னம், காலை 6:49 முதல் 9 மணி வரை கடக லக்னம், காலை 9:01 முதல் 11:07 வரை சிம்ம லக்னம், 11:08 முதல் மதியம் 1:07 வரை கன்னி லக்னம், 1:08 முதல் பிற்பகல் 3:07 வரை துலாம் லக்னம், 3:08 முதல் மாலை 5:14 வரை விருச்சிக லக்னம், 5:15 முதல் இரவு 7:26 வரை தனுசு லக்னம், 7:27 முதல் 9:32 வரை மகர லக்னம், 9:33 முதல் இரவு 11:24 வரை கும்ப லக்னம், 11:25 முதல் காலை 1:07 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. சனிக்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கர்மகாரகன், செய்யும் தொழிலுக்குண்டான அதிபதி. ஆக நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நல்ல விதமாக அமைந்திட ஸ்ரீ சனீஸ்வர பகவானை வணங்க வேண்டும்.
காகத்திற்கு ஒரு கைப்பிடி சாதம் கருப்பியல் கலந்து வைப்பதால் கிரக தோஷங்கள் நிவர்த்தியாகும். சனீஸ்வர பகவானுக்கான காயத்ரி மந்திரம் ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத். தமிழ் மந்திரம். சங்கடம் தீர்ப்பாய் சனீஸ்வர பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சர வின்றி சாகா நெறியில் இஜகம் வாழ இன்னருள் தா என்று வழிபடுங்கள். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். சனிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில் தான் கொடுக்கப்படுகிறது, முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் இருக்கும். இன்று எடுக்கும் முக்கிய முடிவுகள் நன்மை தரும் என்று அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கிறது. கலை சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வங்கள் உண்டாகும். சகோதரர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் மேம்படும். மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களை வெளிப்படுத்துவதில் மட்டும் கவனமாக இருங்கள். இன்றைய நாள் உங்களுடைய வேலையினுடைய தரத்தில் உங்களுடைய திறமைகள் பிரதிபலிக்கும், வெளிப்படும். உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவுகள் பெருகும். வேலையில் மும்முரமாக செயல்படுவீர்கள். ஓய்வு என்பது எடுக்காமல் தொடர்ந்து வேலைகள் செய்வதால் உங்களுக்கு சில லாபங்கள் கிடைக்கும். எதை செய்தாலும் விரும்பி செய்வீர்கள். கஷ்டப்படுவதை கூட இஷ்டப்பட்டு கஷ்டப்படுவீர்கள். உங்களுடைய தொழிலை நல்ல வகையில் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்கான வழிமுறைகளை ஆராய்வீர்கள். மக்களுக்கு ஏற்றது போல உங்களுடைய செயல்கள் அமையும். வியாபாரத்தில் எந்த குறையும் இருக்காது. எதிர்பார்க்கக்கூடிய பண வரவு கிடைக்கும். சமூகத்தில் நல்ல சூழ்நிலைகள் அமையும். எல்லோரையும் வசீகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாக்கும். மக்களுக்கு பிடித்த பொருட்களை விற்பனை செய்வீர்கள், அறிமுகப்படுத்துவீர்கள். சமூக சூழ்நிலைகள் உங்களுக்கு சபை தொடர்பான விஷயங்களில் ஏறுமுகமாக இருக்கிறது. பூர்வீக சொத்துக்களின் மூலம் ஆதாயம் ஏற்படும். எதிர்காலம் சார்ந்து சில முடிவுகளை எடுக்க முடியும். அதிர்ஷ்டகரமான சில நல் வாய்ப்புகளின் மூலம் முன்னேற்றங்கள் ஏற்படலாம். காதலிப்பவர்களுக்கு உங்களுடைய வருங்கால துணையினுடைய குண நலன்களை புரிந்து கொள்வீர்கள். எந்த மன நிலையில் அவர்கள் வாழ்கிறார்கள் என்பதை கூர்ந்து கவனித்து அதற்கேற்றது போல உங்களுடைய நடவடிக்கைகளை சரிப்படுத்திக் கொள்வீர்கள். தம்பதியர்களுக்கு திருமணமானவர்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய துணையின் விருப்பப்படி நடந்து கொள்வதோடு அவர்களுக்கு தேவையான உபகாரங்களை செய்வீர்கள். அவருக்கு பதிலுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு அன்பாக நடந்து கொள்வார். இருவருக்குமே நல்ல நெருக்கம், பாச உணர்வு, நல்ல பிணைப்பு, ஒரு ஒற்றுமை உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை திருப்திகரமாக அமையும். பணம், நிதி நிலைமைகள் என்று பார்க்கும் பொழுது அதிக பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். மேஷராசி அன்பர்களே, கைக்கு வருகிற பணத்தை பத்திரப்படுத்துவீர்கள், சேமிக்க செய்வீர்கள். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் சாதகமாகவே இருக்கிறது. பணத்தை சேமிப்பதற்கும் சாதகமான சூழ்நிலைகள் அமைவதால் இன்னும் அதிகம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஆசை மேலோங்கும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை வைத்து அடுத்த கட்ட நிலைக்கு முன்னேறுவீர்கள். இன்றைய நாள் உங்களுடைய ஆரோக்கியம், மன உறுதி, தைரியம், நம்பிக்கை, திடகாத்திரம் எல்லாம் சிறப்பாக அமையும். இதனால் உங்களுடைய செயல்கள் திருப்தியை தரலாம். ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடோ வீண் செலவுகளோ இருக்காது.
மிகுந்த உணர்வுள்ளவர்களாக, தைரியம் பெற்றவர்களாக, தெய்வ கடாட்சத்தை பெறுகிறவர்களாக இருப்பீர்கள். சனிக்கிழமை தினத்தில் இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது நல்ல பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது, நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். நவகிரக தோஷங்கள் நீங்க, பூர்வ ஜென்ம பாவங்கள் விலகி முன்னோர்களுடைய ஆசியை பெற சீதாதேவி ராவணனால் கடத்தி செல்லப்பட்டு இலங்கையில் சிறை வைக்கப்பட்டாள். அவளை மீட்க ராமபிரான் தென்திசை வருகிறார். சாஸ்திரங்களில் எந்த ஒரு காரியம் செய்வதற்கு முன்பும் விநாயகர் பூஜை, நவகிரக பூஜை செய்வது வழக்கம். நவகிரகங்களை வழிபடுபவர்கள் அருகிலுள்ள கடலடைந்த பெருமாள் ஆலயம் சென்று வழிபட்டால்தான் முழு பலன்களும் கிடைக்கும். பாஷாணம் என்றால் கல் என்று பொருள்படும். இந்த 9 கிரகங்களும் கடலுக்குள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. நவ கிரகங்கள் உள்ள இத்தலத்தில் நீராடினால் மிகவும் புண்ணியம் சேர்க்கும். தேவிப்பட்டணம் திருக்கோவில். இந்த திருக்கோவிலானது ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. திருப்பதிக்கு இணையாக கும்பகோணம் அருகில் ஸ்ரீ உப்பிலியப்பன் கோவில், திருச்சி அருகில் உள்ள ஸ்ரீ குணசீலம் கோவில், திருப்பூரில் உள்ள ஸ்ரீ வெங்கடவன் கோவில் கருதப்படுவதாக ஐதீகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்: அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். பரணியில் பிறந்தவர்கள் கவனமாக இருங்கள். கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சி பாதை கிடைக்கும். வாழ்த்துக்கள். இந்த நாள் க்ஷேமங்கள், லாபங்கள் நிறையட்டும். நல்லதே நடக்கட்டும். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. ரிஷபராசி அன்பர்கள், இன்றைய நாள் பரபரப்பான நாளாக இருக்கும். தாயார் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் ஏற்படும். உங்கள் வளர்ச்சி குறித்த மகிழ்ச்சி காணப்படும். முக்கிய முடிவுகள் உங்கள் ஆர்வத்தை அதிகரிக்க செய்யும். கல்வி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி உண்டாகும். விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு மேன்மை பெருக்கும். கால்நடை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். வேலை தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது பணியிடத்தில் ஸ்தானத்தில் முன்னேற்றங்கள், பலன்கள், அதை சார்ந்த விஷயங்களில் மகிழ்ச்சி பெருகும். உங்கள் சக பணியாளர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளினுடைய ஆதரவை பெறுவீர்கள். வியாபாரத்தில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். மேல் அதிகாரிகள், மூத்தவர்களுடைய ஆதரவு, நிர்வாகத்தில் இருப்பவர்களுடைய அனுசரணையான போக்கு மகிழ்ச்சியை தரலாம். பணியில் மேம்படுத்துவதற்கான வழியை காண்பீர்கள். சிந்தனைகளின் போக்கில் தெய்வ சிந்தனையோடு இருப்பது ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்லது. தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் அதிகரிக்க இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யலாம். நீங்கள் எந்த துறையில் வேலை பார்த்தாலும் அந்த துறை சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு, மற்றவர்களுடைய ஆதரவு, நல்ல எண்ணங்கள், புரிதல்கள், நுட்பங்களை புரிந்து செயல்படுவீர்கள். காதலிப்பவர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் வருங்கால துணையினுடனான அன்பு பிணைப்பு வலுப்பெறும். அதனுடைய வகையில் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். நீங்கள் இருவருமே மகிழ்ச்சியான, இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஆக காதலிப்பவர்களுக்கு ஏற்ற நாள். உங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களை பற்றிய வெளிப்பாடு உண்டாகும். பெற்றோர்களுடைய ஆதரவு, அவர்களுடைய கனிவான பேச்சுக்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரலாம். நல்ல மேன்மையான நிலையில் இருப்பீர்கள். செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்தோடு உங்களுடைய திருமண வாழ்க்கை நடக்கும். தம்பதியர்கள் பார்க்கும் பொழுது இருவருக்கிடையே நல்ல புரிதலும், நெருக்கமும், நல்ல அந்யுன்யம் அதிகரிக்கும். குடும்ப சூழ்நிலைகளை புரிந்து நடப்பீர்கள். விட்டு கொடுத்து போகக்கூடிய போக்கு. ஒருவரை ஒருவர் ஈகோ சார்ந்த பிரச்சனைகளினால் பேச மாட்டீர்கள். ஒருத்தர் தெரியாமல் செய்தால் கூட மற்றொருவர் விட்டு கொடுப்பீர்கள். ஆக ஈகோ சார்ந்த பிரச்சனைகள் ஏதும் ஏற்படாது. பிரிவினைகள் என்பது உங்களுடைய செயல்பாடுகளில் இருக்காது. ஒருமை, ஒற்றுமை, கருத்து ஒற்றுமை, அன்பு, ஆனந்தம், மகிழ்ச்சி, இதெல்லாம் தான் உங்கள் வாழ்க்கையில் நீடிக்கும். பணம், நிதி நிலைமைகள் என்று பார்க்கும் பொழுது நிதி நிலைமைகள் திருப்தி அளிக்கும். நீண்ட கால நிலுவைத் தொகைகள் உங்கள் கைக்கு வந்து சேரும். கடன் வாங்கி இருந்தீர்களே ஆனால் அந்த கடனை திருப்பி கொடுப்பீர்கள். மிக முக்கியமாக வரவேண்டிய பணம் காலதாமதங்கள் ஆனாலும் மீண்டும் கிடைப்பது உங்களுக்கு சந்தோஷம். ஆக இந்த நாள் இறை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. தான தர்மங்களில் ஈடுபடுங்கள். இயலாதவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்வது அனுகூலம்.
ஆரோக்கியம் என்று பார்க்கும் பொழுது இன்று ஆரோக்கியம் சிறப்புடன் இருக்கும். தேக ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிப்பீர்கள். ரிஷபராசி அன்பர்கள், சமயபுரத்திற்கு 2 கிலோமீட்டர் தொலைவில் சமயபுரம் மாரியம்மனின் தாயான ஆதி மாரியம்மன் தனது மகள் சமயபுரத்து அம்மனை பார்க்கும் நிலையில் தெற்கு நோக்கி அமர்ந்து அருள் பாலிக்கிறாள். இந்த கோவிலுக்கு சென்று வருவது மிகுந்த மன நிறைவையும் அம்பாளுடைய அனுகிரகத்தையும் பெற்றுத்தார். சனிக்கிழமை தினம் விஷ்ணு ஆலயங்களில் சடாரியை தலையில் வைக்கும் பொழுது அதன் மூலமாக பெருமாள் திருவடி சம்பந்தம் நமக்கு ஏற்படும். ஆக பெருமாளுடைய அனுகிரகம் இருப்பது போல பாவித்துக் கொண்டு வழிபடுங்கள். சனிக்கிழமை தினத்தில் தனம் பொலி மலரோன் ஆதி வானவர் தாழ்ந்து போற்ற உளம் பொலி காசி மேவும் உயிர்கள் செய் பாவமெல்லாம் களம் பொலி யாது தண்டம் கண்டல பொழிந்து முந்தி வளம் பொலி வகை செய் கால பைரவர் கன்பு செய்வோம். இரவு 7 மணிக்கு மேல் ஸ்ரீ கால பைரவருக்கு தீபங்கள் ஏற்றி வழிபடுவதால் கர்ம வினைகள் குறையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவான் ஓரைகள் நன்மை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றை புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக நடக்கும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவான் ஓரைகள் அனுகூலம். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். நட்பு, பகை. நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன். கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாகும். ரோகிணியில் பிறந்தவர்கள் நுட்பங்களை பெறுவீர்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவுகள் ஏற்படும். மன நிம்மதி உண்டாகும். இன்றைய நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட மேற்கூறிய வழிபாட்டை தொடர்ந்து செய்தால் பல நன்மைகள் பிறக்க வாய்ப்புகள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாள் பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். எல்லா விஷயங்களிலும் சகஜமாக இருக்க வேண்டும். ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் ஆறுதல் பெற முடியும். மனதில் தேவையில்லாத சிந்தனைகளை குறைத்துக் கொள்வதன் மூலம் புத்துணர்ச்சிகள் ஏற்படலாம். உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் மறைமுகமாக நடக்கக்கூடிய சூழ்ச்சிகளையும் சில பொறாமைக்காரர்களுடைய செயல்களையும் தடைகளையும் முறித்து வெற்றி காணக்கூடிய நாள். உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் அதிக பணிகள் உண்டாகும். வேலைகளை குறித்த நேரத்தில் முடிப்பதை கடினமாக உணர்வீர்கள். வேலை செய்ய செய்ய வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்கிற எண்ணங்கள் வரலாம். பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படலாம். கடன் சார்ந்த முயற்சிகள் எனும் பொழுது கொஞ்சம் பக்குவமாகவும் விவேகமாகவும் சிந்தித்தும் செயல்பட வேண்டும். வெளியூர் சம்பந்தமான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். எதிர்பாராத வகையில் சில திடீர் திருப்பங்கள் உண்டாகும். மிதுன ராசி அன்பர்கள், காதலிப்பவர்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய வருங்கால துணையினிடத்தில் சற்று அமைதி காப்பது நல்லது. பேசுவதிலும் கருத்துக்கள் சொல்வதிலும் அவர்களிடம் கோபதாபங்கள் இல்லாமல் பொறுமையாக இருந்தாலே போதும். ஓரளவிற்கு உங்கள் இருவருக்குள்ளும் எந்த விதமான சங்கடங்களும் நேரிடாது. இல்லை என்றால் உணர்ச்சி வசப்படுவீர்கள். கோப உணர்வுகள் வெளிப்படலாம். சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக காதலிப்பவர்கள் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமை காக்க வேண்டும். தம்பதியர்கள் பார்க்கும் பொழுது உங்கள் இருவருக்குள்ளும் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அதனை பெரிதுபடுத்த வேண்டாம். ஒருவரை தாழ்த்தி ஒருவர் பேசாதீர்கள். யாரிடத்திலும் உங்கள் துணைவரை பற்றி குறை பேச வேண்டாம். அவர்களால் சில செயல்கள் செய்ய முடியவில்லை என்றாலும் உங்கள் மனதிலேயே வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களை பற்றி யாரிடத்திலும் கம்ப்ளைண்ட் செய்வதோ அல்லது அவர்களுடைய விஷயங்கள் இப்படி இருக்கலாம், அப்படி செய்தால் நன்றாக இருக்கும் என்கிற கருத்துக்களை வெளிப்படுத்துவதோ கூடாது. என்று இருந்தாலும் உங்களுடைய துணைவரை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காதீர்கள். அது இந்த நாள் செய்யும் பொழுது நாளைய தினம் அதனை பலனை அனுபவிப்பீர்கள். ஆகவே மிதுனராசி என்பர்கள் குடும்ப விஷயங்களில் மிக மிக ஜாக்கிரதை தேவை. குழந்தைகளுடைய செயல்பாடுகளுக்கு அதிக முயற்சிகள் வேண்டும். சாதாரணமாக இருந்தால் எந்த செயல்களும் கைகூடாது. அதற்குண்டான கடின உழைப்பு வைத்தால் மட்டுமே நல்ல சுவையான பழங்களை சாப்பிட முடியும். நிதி நிலைமைகள் பார்க்கும் பொழுது பற்றாக்குறை அவ்வப்போது தலை தூக்கலாம். கைக்கு கிடைக்கும், சில நேரத்தில் அது செலவாகும். கூடுதல் பொறுப்பு காரணமாக வங்கி இருப்பை சிறப்பாக பராமரிக்கவும் முடியாது. அறிவு சார்ந்த விஷயங்களில் அனுபவங்கள் கூடும்.
எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் உண்டாகும். மாணவ மாணவிகள் படிப்பினுடைய நிலையை புரிந்து நடப்பது நல்லது. கல்வியாளர்களிடத்தில் கருத்துக்களை கேட்டு அறிந்து செய்ய வேண்டும். ஆரோக்கியம் என்று பார்க்கும் பொழுது ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். காணுகால்களில் வலி காணப்படலாம். தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுப்பதன் மூலம் குணம் பெறலாம். மிதுன ராசி அன்பர்கள், உங்களுடைய அதிபதி புதன் பகவான் நரம்புக்கு உண்டானவர். ஆக நரம்பு தளர்ச்சி பிரச்சனை உள்ளவர்கள் திருவள்ளூர் அருகே சோழீஸ்வரன் கோவிலுக்கு சென்று வருவதால் நரம்பு சம்பந்தமான ரோகங்கள் தீரும், நோய்கள் அகலும், பார்வதி பரமேஸ்வரருடைய அனுகிரகம் சித்திக்கும். ஆக தொடர்ந்து நீங்கள் அந்த கோவிலுக்கு புதன்கிழமை தினத்தில் சென்று வர நரம்பு சார்ந்த தொந்தரவுகள் விலகுவதை நீங்களே உணரலாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஒரே லிங்கத்தில் 1000 லிங்கங்களும், ராமேஸ்வரத்தில் 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒரு ஜோதிர்லிங்கமும் காணப்படுகிறது. மிதுன ராசி அன்பர்கள் மதுரை மீனாட்சி கோவிலுக்கு சென்று வருவது மிக நல்லது. புதன் பகவானுக்குண்டான ராசி கற்கள் மரகதம். ஆக அம்பாள் அங்கு மரகத பச்சை நிறத்தில் அருள் பாலிக்கிறாள். ஆக இந்த உலகை ஆளக்கூடியவள் மதுரை மீனாட்சி. ஆக உங்களுடைய வேலைகளையும் செயல்களையும் குடும்பத்தையும் ஆளக்கூடியவளாக அம்பாள் திகழ வழிபடுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது போன்றவற்றை புதன் பகவானுடைய ஓரையில் செய்யலாம். நட்பு பகை நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம் பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும், புத்துணர்ச்சிகள் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் மேம்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்பங்கள் அதிகரிக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. கடகராசி அன்பர்களுக்கு ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதற்கு உகந்த சூழ்நிலைகள் ஏற்படலாம். இதனை சிறப்பாக உணர்வீர்கள். தெய்வ சக்தி தனக்கு இருப்பதாக உணரக்கூடிய ஒரு உணர்வுகள் வெளிப்படும். உங்களுக்கு சாதகமாக சில நிகழ்வுகள் அமைய வேண்டுமானால் இன்றைய நாளுக்கான வேலைகளை சிறப்பாக முறையாக திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். உத்தியோகம் சார்ந்த விஷயங்களுக்காக அலைச்சல்கள் நேரிடலாம். அங்கும் இங்குமாக போய்கொண்டு வந்திருப்பீர்கள். சீக்கிரமாக முடியும் என்று செல்வீர்கள். அந்த காரியம் சற்று நேரம் கழித்தே நடக்கும் அல்லது இழுபறியாகவும் வரலாம். எது எப்படி இருக்கும் என்று உங்களாலேயே ஊர்ஜிதமாக்க சொல்ல முடியாது. இந்த தடை தாமதங்கள் ஏற்படாமல் இருக்கத்தான் இறை வழிபாடு செய்ய சொல்வது. ஆக காலை பொழுதே நீங்கள் விநாயக பெருமானை வணங்கிவிட்டு சென்றால் சகல கிரக தோஷங்கள் நிவர்த்தியாகும் என்பது ஐதீகம். இன்றைய நாள் வேலை தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது சில நேரங்களில் அஜாக்கிரதை வரலாம். அஜாக்கிரதை காரணமாக தவறுகள் தான் நடக்கும். உங்களுக்கே தெரியாமல் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய மூத்த அதிகாரிகளுடைய நன்மதிப்பை பெற மிக மிக கவனமாக செயல்படுங்கள். எந்த வேலையிலும் அலட்சியம் காட்ட வேண்டாம். உங்களுக்கு நன்றாக தெரிந்திருந்தாலும் கூட அதை எப்படி நீங்கள் செயல்படுத்த வேண்டுமோ அப்படி நகர்த்த வேண்டும். அனுபவங்கள் உண்டாகலாம். புது விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். காதலிப்பவர்களுக்கு உங்கள் வருங்கால துணையினிடம் சகஜமாக பேசுவீர்கள். உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக கூற முடியும். இதனால் உங்களுடைய இணைவு மிக சிறப்பாக இருக்கும். திருமணத்திற்காக வருங்கால விஷயங்களை பற்றிய யோசனைகள் அதிகமாகலாம். பெற்றோர்களுடைய சம்மதத்திற்காக காத்திருப்பீர்கள். கடகராசி அன்பர்கள், உங்களுக்கு பச்சை கொடி காட்டக்கூடிய அமைப்பும் வரும். குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைப்பதால் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். ஆக உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வர விநாயகப் பெருமானை வழிபடுவது நல்லது. சந்திர பகவானுடைய தோஷத்தை போக்கியவரே விநாயகப் பெருமானே. ஆக கடகராசி அன்பர்கள் இறை வழிபாடோடு உங்களுடைய எல்லா காரியத்தையும் செய்யுங்கள். பணம் நிதி நிலைமைகள் என்று பார்க்கும் பொழுது பொருளாதார பாதுகாப்பிற்காக போதிய அளவு பணம் சேமிக்க வேண்டும். பணவரவு குறிப்பிடும் வகையில் இருக்காது. இருந்தாலும் ஏதோ கிடைக்கக்கூடியதை வைத்து அடுத்த கட்ட நிலைக்கு உயர வேண்டும். கடன் பற்றிய எண்ணங்கள் உருவாகும். ஒரு விதமான மனச்சோர்வுகள் ஏற்பட்டு மறையலாம். கால்நடை தொடர்பான வேலைகளில் இருப்பவர்கள் மிக கவனமாக இருங்கள். எண்ணிய காரியங்களில் மாற்றங்கள் வரலாம்.
தாய்மாமன் வழியில் அனுசரித்து விட்டு கொடுத்து போக வேண்டும். கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள், பிறரோடு பணத்தை பரிமாறுவது போன்ற விஷயங்கள், வெளியிடங்களுக்கு சென்று பணத்தை தயார் செய்வது போன்ற விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். தாய்மாமன் எப்படி நிலையில் இருக்கிறாரோ அவர்களுடைய குணநலன் மாறாமல் நடந்து கொள்ளுங்கள். அவரிடத்தில் எதை பேச வேண்டுமோ அதை மட்டுமே பேச வேண்டும். அதிகமாக எந்த கருத்துக்களையும் வெளிப்படுத்தக்கூடாது. இன்றைய நாள் பண வரவு குறிப்பிடும்படியாக சொல்ல முடியாது. கிடைக்கும், அதன் உங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்து. மற்றவர்களுக்கும் அதே போலவே. ஒரே குடும்பத்தில் இருந்தாலும் அவரவர்களுடைய ராசிக்கு ஏற்றபடி பலன்கள் மாறுபடலாம். திருமணம் ஆகாதவர்கள் இந்த திருத்தலங்களுக்கு செல்லலாம். சிவபெருமானுக்குண்டான கல்யாண திருக்கோவில் ஸ்தலங்கள் என்றால் மதுரையில் உள்ள ஸ்ரீ சிவபெருமான் மீனாட்சி அம்மன் ஆலயம், திருமணஞ்சேரி திருவாரூர் ஆலயம், திருவாவடுதுறை, திருவேள்விக்குடி, மணமகன் மணமகள் கரம் பற்றி கொள்ளும் கல்யாண திருக்கோலம் ஆக இஸ்தலங்களுக்கு சென்று வந்தால் கடகராசி அன்பர்களுக்கு நல்ல வரன் மற்றும் நல்ல வது அமைவதற்கான, பெண் வீட்டாருக்கு நல்ல மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை வீட்டாருக்கு நல்ல பெண்ணும் கிடைக்கும். ஆக அவர்களுடைய குடும்பத்திற்கு ஏற்றவர்கள் போல அவர்கள் அமையலாம். ஆக இறைவனுடைய அருள் தரிசனத்தை கண்டு வருவது நல்லது. பழனி மலை கோவிலில் ஆனந்த விநாயகர் மண்டபத்தில் 18 சித்தர்களுடைய சிலைகள் அமைக்கப்பட்டு அதற்குரிய பாடல்களும் அங்கு பொறிக்கப்பட்டுள்ளது. அதனை அமர்ந்து படிக்கும் பொழுது அந்த சன்னதியில், அந்த சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் தேவதைகளுடைய 30 முக்கோடி தேவர்களுடைய நல்ல ஆசி கிடைக்கும். ஆக கிடைக்கக்கூடிய வாய்ப்பை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கடகராசி அன்பர்களை. நேரம் இருப்பவர்கள் சிவன் கோவிலில் தீர்த்தம் கொடுப்பது ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோவிலில் மட்டுமே. அதே போல கருவறையில் லிங்க வடிவமின்றி அர்த்தநாரீஸ்வரர் வடிவில் சிவன் காட்சியளிப்பது திருச்செங்கோட்டில் மட்டுமே. இங்கு சென்று வந்தாலும் கணவன் மனைவி அமைவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல தம்பதிகளாக இருப்பீர்கள். இணை பிரியாமல் ஒற்றுமை உணர்வோடு வாழ்வதற்கு இந்த திருத்தலங்களுக்கு சென்று வருவது அனுகூலத்தை கொடுக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நன்மை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் இருக்கும். பூசத்தில் பிறந்தவர்களுக்கு சோர்வுகள் உண்டாகும். ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். எல்லாம் நன்மையாக நடக்க வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சாதகமான நாள். உங்களுடைய சுமூகமாக வேலைகள் எல்லாம் நடக்கும். நல்ல விதமாக செயல்படுவதற்கான சூழ்நிலைகள் அமையும். வாழ்க்கையின் சரியான மற்றும் தவறான விஷயங்களை பிரித்தறிய வேண்டும். நேர்மறை எண்ணங்களோடு இருப்பது நல்லது. எதிர்மறை எண்ணங்களை தவிருங்கள். பண ரீதியாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் தீரப்போகிறது. பண ரீதியாக இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் நீங்க போகிறது. வருமானம் கிடைக்கும். பண கஷ்டங்கள் அகலும். எதிர்பார்க்கக்கூடிய தன வரவினை பெறப்போகிறீர்கள். தேவைக்கு தகுந்த பொருட்கள் கிடைக்கும். தேவைக்கேற்ற பணம் கையில் உண்டாகும். பணப்புழக்கம் ஏற்படும். தவறிப்போன சில நல் வாய்ப்புகள் வேலை உத்தியோக ரீதியாக கிடைக்கும். பழகும் தன்மையில் சில மாற்றங்கள் உண்டாகலாம். உங்கள் கடின உழைப்பிற்கு வேலை தொழில் ரீதியாக உத்தியோகத்திலும் சரி நல்ல பெயர் மேல் அதிகாரிகள் மூலமாக கிடைக்கும். அதே போல நிர்வாகத்திறன் அதிகரிக்கும். மேம்படும். நல்ல திறமை உள்ளவர்களாக ஜொலிப்பீர்கள். உங்களிடத்தில் எல்லோரும் நட்பையும் நல்ல மதிப்பையும் மரியாதையையும் காட்டுவார்கள். தம்பதியர்களுக்குள் பார்க்கும் பொழுது இன்றைய நாள் மகிழ்ச்சி அதிகரிக்கும். மன ஒற்றுமை உண்டாகும். நல்ல தம்பதிகளாக இருப்பீர்கள். உங்கள் துணைவருடைய செயலுக்கு துணையாக இருக்கக்கூடும். உங்களால் முடிந்த அளவிற்கு வருமானத்தை ஈர்ப்பதில் கவனம் இருக்கும். குடும்பத்தை நல்லவிதமாக கொண்டு செல்வீர்கள். பிள்ளைகளுடைய மகிழ்ச்சிக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் எல்லா விதமான செயல்களையும் செய்ய முற்படுவீர்கள்.
உங்களுக்குள் நல்ல ஞானம் பிறக்கும், அறிவு திறன் கூடும், சமூகத்தில் நல்ல பேர் ஆனந்தத்தை பெறுவீர்கள், பெரிய புகழ் கிடைக்கும், பேராற்றல் அதிகரிக்கும். காதலிப்பவர்கள் உங்களுடைய வருங்கால துணையினிடத்தில் இனிமையான வார்த்தைகள் மூலம் உங்கள் துணையை மகிழ்விப்பீர்கள். நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள், நேர்மறை எண்ணங்கள் உண்டாகும். ஒளிவு மறைவற்ற காதலாக இருக்கக்கூடும். வாழ்க்கையில் எந்த நாளும் இணை பிரியக்கூடாது என்கிற குறிக்கோளோடு லட்சியத்தோடு செயல்படுவீர்கள். பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் நல் கருணை உங்களுக்கு உண்டு. பணம் நிதி நிலைமைகள் சுதந்திரமாக இருக்கும். இந்த நாள் உங்களிடம் போதிய பணம் இருக்கும். பணத்தோடு புகழும் சேரும், புகழோடு தெய்வத்தின் அருளும் சேரும், அனுகிரகமும் அதிகரிக்கும். நண்பர்கள் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். தோற்றப்பொலிவு பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். மாணவ மாணவிகள் படிப்பில் உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். உங்களுக்கு தெரிந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடும். போட்டிகளில் பங்கெடுப்பீர்கள். மற்றவர்களுக்கு முன் உயர்வாக வருவதற்கான பல முயற்சிகள் நடக்கும். ஆரோக்கியம் என்று பார்க்கும் பொழுது இன்றைய நாள் மன உறுதி காரணமாக இன்று நீங்கள் முழு ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள். சிம்மராசி அன்பர்கள். சுசீந்திரம் தானுமாலயன் ஆலயத்தில் ஸ்ரீ விநாயக பெருமான் கணேசாயினி என்ற பெயரில் பெண் உருவில் காட்சியளிக்கிறார். சேதலபதி முக்தீஸ்வரர் ஆலயத்தில் மனிதமுக விநாயகர் மேற்கு நோக்கி உள்ளார். தமிழ்நாட்டில் தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் மட்டுமே 5 தலை சர்பம் குடைபிடிக்க 10 கரங்களுடன் ஸ்ரீ சர்ப விநாயகராக காட்சி தருகிறார். அகை தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக நல்லது, அதிலும் சனிக்கிழமை தினத்தில். மற்றொன்று, தென்காசியிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குற்றாலநாதர் கோவிலில் பகலில் தேவர்களும் இரவில் அகத்தியரும் பூஜை செய்வதாக ஸ்தல புராணங்கள் சொல்கிறது. ஆக நேரம் இருப்பவர்கள் இத்தல இறைவனை தரிசித்து சரணாகதி அடைவதால் உங்களுடைய தலையெழுத்து மாறும், பாபங்கள் போகும், பாபங்கள் நிவர்த்தியாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். சிம்ம ராசி அன்பர்களே, அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். பூரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் குறையலாம், பண ரீதியாக வரவு கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக அமையும். இந்த நாள் ஏறுமுகமாக இருக்கிறது. ஆறுமுகம் அருளிடம் அனுதினம் ஏறுமுகம் என்று வழிபடுங்கள். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகப்பெருமானை நினைத்து தியானித்து இந்த நாள் முழுவதும் உச்சரிக்க உங்களுக்கு இன்னும் மென்மேலும் செல்வ சேர்க்கை உண்டாகும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. கன்னி ராசி அன்பர்களே, இன்றைய நாள் முன்னேற்றமான நாள். எதிர்காலம் பற்றிய பரந்த நோக்கு அமைந்திருக்கும். உங்களுடைய லட்சியங்களில் வெற்றி பெற கடினமாக உழைக்க வேண்டியதிருக்கும். உங்களுடைய செயல்பாடுகளில் ஏற்படக்கூடிய தடைகளை முறியடிப்பீர்கள். புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். வியாபாரத்தின் நிமித்தமாக சில நுட்பங்களை தெரிந்து செயல்படுவீர்கள். சூக்ஷமங்களை அறிந்து செய்வதால் வியாபாரம் களை கட்டும். மக்களுடைய வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். வியாபாரத்தின் போக்கு சுமூகமாக அமையும். யாரிடத்திலும் விதண்டவாதங்கள், எதிர்வினைகள், எதிர்வாதங்கள் செய்ய வேண்டாம். மற்றவர்களிடம் பேசலாமா என்கிற எண்ணங்கள் தோன்றினாலும் கூட அந்த சிந்தனைகளை குறைத்துக் கொள்வது நல்லது. மனதிற்கு பிடித்த விஷயங்களை நல்ல நேர்மறையான சிந்தனைகளோடு இருங்கள். வேலை தொழில் தொடர்பாக பார்க்கும் பொழுது இன்றைய நாள் பலன் எதையும் எதிர்பார்க்காமல் வேலை செய்யுங்கள். உங்களுக்கு இது செய்தால் இது கிடைக்கும் என்கிற கணக்கு வேண்டாம். ஆக முழுமையாக முழு மனதோடு உங்களுடைய முழுமையான எண்ணத்தை வெளிப்படுத்தி வேலைகள் செய்ய வேண்டும். ஈர்ப்புகள் அதிகமாக வேண்டும். இதன் மூலம் மட்டுமே குறித்த நேரத்தில் வேலைகளை முடித்து தர முடியும். மூத்த அதிகாரிகளுடைய பாராட்டுதல்களை பெறுவீர்கள். கன்னிராசி அன்பர்கள்.
தொழிலில் 100க்கு 100 மதிப்பெண் கிடைக்கும். பங்கு சார்ந்தை அது தொடர்பான விஷயங்களை பற்றிய தேடுதல்கள் உண்டாகும். பணத்தினுடைய நிலையை வலுப்படுத்துவதிலும் மிக வலிமையானவர்களாக இருப்பதிலும் அக்கறை காட்டுவீர்கள். பணம் சம்பாதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்கிற ஆசை உள்ளவர்கள் கன்னிராசி அன்பர்கள் சம்பாதிப்பது போல சேமிக்கவும் தவற மாட்டீர்கள். அங்கும் இங்கும் எங்குமாவது சென்று வேலை செய்து பணத்தை சம்பாதிப்பதில் உங்களுடைய நாட்டம் குறிக்கோள் அதிகரிக்கும். உத்தியோக வேலைகளில் அமைதியான சூழ்நிலைகள் அமையும். சுபகாரிய சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். திருமணத்திற்குண்டான விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். வழக்கு சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்தபடி சில முடிவுகள் கிடைக்கும். காதலிப்பவர்கள் உங்களுடைய வருங்கால துணையினிடத்தில் நேர்மறையாக நடந்து கொள்வீர்கள். விசுவாசமாக இருக்கக்கூடும். இதனால் உங்களுடைய உறவில் நல்லிணக்கம் காணப்படும். பணம் நிதி நிலைமைகள் என்று பார்க்கும் பொழுது பணம் அபரிமிதமாக கைக்கு வரும். கன்னிராசி அன்பர்களை இன்றைய நாள் வங்கி இருப்பை நல்ல முறையில் பராமரிப்பீர்கள். புதிய கணக்கை தொடங்குவீர்கள். பழைய கணக்குக்குண்டான வட்டி விகிதத்தை சரிபார்ப்பீர்கள். மற்றவர்களுக்கும் பணத்தை சேமிக்க சிபாரிசு செய்வீர்கள். இன்றைய நாள் அமைதியான சூழ்நிலைகள் கிடைக்கும். வீட்டிலும் சரி வெளியிடங்களிலும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் மன நிம்மதியாக வாழ்வார்கள். ஆரோக்கியம் என்று பார்க்கும் பொழுது சிறப்பாக இருக்கும். உங்களுடைய நல்ல ஆற்றலை சிறந்த முறையில் பராமரிப்பீர்கள். கன்னிராசி அன்பர்கள் நல்ல வேலை விரைவில் கிடைக்க சதுர்த்தி திதியில் திருவண்ணாமலை கிரிவலம். கிரிவல பாதையில் காமகாட்டின் அருகில் உள்ள தேயு நந்தீஸ்வரர் கொம்புகள் வழியாக ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் தரிசனம் செய்வது விசேஷம். செய்வினை ஏவல் பில்லி சூனியம் எதிரி தொல்லை தீர தேய்பிறை பிரதோஷம் அல்லது சுவாதி நட்சத்திரத்தன்று மதுரை ஒத்தக்கடை நரசிங்கம் யோக நரசிம்மர் தாடிக்கொம்பு ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாள் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை தரிசித்தல் வியாபாரத்தில் விருத்தியும் சிறக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் நல்ல விதமாக அமையும். ஸ்ரீ யோக நரசிம்மர் வழிபாடு கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல மேன்மையையும் வளர்ச்சியையும் கொடுக்கும். ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, அஷ்ட ஐஸ்வர்ய அபிவிருத்தி உண்டாகும். சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் உண்டாக்கும். அஸ்தத்தில் பிறந்தவர்களுக்கு மன அமைதி கிடைக்கும். தைரியமாக இருப்பீர்கள். தெய்வ கடாட்சம் சித்திக்கும். தெய்வ அருள் உங்களிடம் பயணிக்கும். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் நடக்கும். நல்ல முடிவுகள் பிறக்கும். தெய்வத்தினுடைய சகாயம் பரிபூர்ணமாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய நாள் முயற்சிக்கு ஏற்படக்கூடிய சக்திக்கு தகுந்தாற் போல் பாராட்டுகள் வரும். முயற்சி எந்த நிலையில் எந்த சத விகிதத்தில் இருக்கிறதோ அதற்கேற்றபடி நல்ல பலன்களையும் பெற முடியும். இன்றைய நாள் பலன்கள் இரண்டும் கலந்தது போல இருக்கும். எதையும் அதிகம் எதிர்பார்க்க வேண்டாம். உங்களுடைய செயல்களில் மட்டும் கவனமாக இருங்கள். யாரை பற்றியோ பிறரை பற்றியோ பேச வேண்டாம். யார் மீதும் குற்றங்களோ அல்லது குறைகளோ சுமத்த வேண்டாம். உங்களுடைய சுய விஷயங்களில் மட்டும் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். பக்தி பாடல்கள் கேட்பதன் மூலம் மன ஆறுதலை பெற முடியும். துலாம் ராசி அன்பர்களே, வேலை தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது பணியிடத்தில் கொடுக்கக்கூடிய வேலைகளை ஸ்ரத்தையோடு முடிக்க வேண்டும். பணியிடத்தில் கடினமான சூழ்நிலைகள் ஏற்படலாம். பணியில் உயர்வு காண திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது உங்கள் கையில் இருக்கிறது. வேலையாட்களை அதிகம் எதிர்பார்க்க வேண்டாம். உங்களுக்கான விஷயங்கள் என்ன, திட்டங்கள் என்ன என்பதை வெளிப்படையாக பேசி முடிவெடுக்க வேண்டும். நண்பர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைக்கலாம். மனதில் புதிய சிந்தனைகள் உருவாகும். பிள்ளைகள் உங்களிடத்தில் பாசத்துடனும் நேசத்துடனும் அன்பு கலந்தது போல அதிகமான ஒரு மகிழ்ச்சியாக பேசுவார்கள், செயல்படுவார்கள், விளையாடலாம். உங்களுடைய செயல்களை விட்டு கொஞ்ச நேரம் கூட பிரியாமல் இருக்கக்கூடும்.
விவேகமான செயல்பாடுகள் மட்டுமே உங்களுடைய நன்மதிப்பை மேம்படுத்தும். எதையும் அவசரமாக செய்து சிக்கிக் கொள்ளாதீர்கள். ஒவ்வொன்றிற்கும் நிதானம் வேண்டும், நேரம் வேண்டும். ஆகவே துலாம் ராசி அன்பர்கள் உங்களுடைய வேலைகளை சாதாரணமாக முடிப்பீர்கள். கடினமான காரியங்கள் தான். இறை பக்தியோடு இறை வழிபாடு செய்யும் பொழுது இதனால் சில அனுகூலம் ஏற்படுவது உணர முடியும். தம்பதியர்கள் உங்களுடைய துணையினிடத்தில் திருமண வாழ்க்கை பற்றிய புரிதல்கள் ஏற்படும். மன ஒற்றுமை அதிகரிக்கும். மிகுந்த மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். காதலிப்பவர்கள் உங்களுடைய வருங்கால துணையினிடம் நீங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். கோபத்தை தவிருங்கள். அவர்களிடம் பக்குவமாக நடந்து கொண்டால் மட்டுமே காதல் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். எந்த விதமான நெருக்கடிகள் இல்லாமல் சுமூகமாக கடக்க முடியும். நாவல் பற்றி ஆர்வம் அதிகரிக்கும். புத்தகம் எழுதக்கூடியவர்கள், படிப்பாளர்கள், படைப்பாளர்களுக்கு நல்ல ஏற்றங்கள் பிறக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமாக சிந்தித்து செய்யுங்கள். அவசரம் காட்ட வேண்டாம். எப்பொழுதும் உங்கள் மீது இருக்கக்கூடிய நன்மதிப்பை குறைத்துக் கொள்ளாதீர்கள். குறைப்பது போல எந்த செயலிலும் ஈடுபட வேண்டாம். தம்பதியர்களுக்குள் உங்களுடைய உறவில் நல்ல அம்சம் ஏற்பட விட்டு கொடுத்து போக வேண்டும். உங்கள் துணைவரை புரிந்து வைத்துக் கொள்வது நல்லது. ராசிக்கான பணம், நிதி நிலைமைகள், பணம் வரவு செலவு ரெண்டுமே இணைந்திருக்கும். குடும்ப நலனுக்காக பணம் செலவு செய்வீர்கள். கணக்கு வழக்கு பார்க்க மாட்டீர்கள். இவ்வளவுதான் முடியும் என்கிற சட்டத்திட்டம் எதுவும் கிடையாது. வரக்கூடியதை வைத்து மகிழ்ச்சிகரமாக வாழ்வீர்கள். ஆரோக்கியம் என்று பார்க்கும் பொழுது அஜீரண கோளாறு மற்றும் கால்வலி காணப்படலாம். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சரிவிகித உணவை உட்கொள்வது மிக மிக நல்லது. துலாம் ராசி அன்பர்கள் நல்ல சத்தான ஆகாரங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவையற்ற உணவுகளை வெளியிடங்களில் தவிர்ப்பது நல்லது. எது உங்களுக்கு தேவையோ அதை சார்ந்த விஷயங்களில் மட்டும் பயணித்தால் சிறப்பு. பாபநாசம் சென்று அங்குள்ள ஸ்ரீ பைரவருக்கும் அருகில் உள்ள ஸ்ரீ சூரிய சனி பகவானை தரிசனம் செய்ய அப்பா மகன் விரோதம் மறையும். சென்று வந்த பிறகு ஏழை பிராமணருக்கு வேட்டி, அவர்களுடைய துணைவிக்கு சேலை மற்றும் குடும்பத்திற்கு தேவையான உணவு பொருட்களை தானம் கொடுத்து ஆசி பெற வேண்டியது நல்லது. அதே போல சனி பகவான் 2 மற்றும் 7 உள்ளவர்கள் வழிபட வேண்டிய தலம் நாச்சியார் கோவில் ஸ்ரீ ராமநாத சுவாமி, தசரத சக்கரவர்த்தி வழிபட்ட ஸ்தலம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் குடும்பத்தோடு, அதாவது மந்தாதேவி, ஜேஷ்டாதேவி சமேதராக குளிக, மாந்தி என்ற 2 மகன்களுடன் காட்சி தரும் இடம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி கிழக்கு நோக்கி தரிசனம் தரும் சிறந்த ஸ்தலம். மேலே சொன்ன திருத்தலங்களுக்கு சென்று வருவது விசேஷம். சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. நட்பு, பகை, நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்: சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாராட்டுகள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேறுபாடுகள் விலகும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். ஏற்றங்கள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. விருச்சிக ராசி அன்பர்கள், இன்றைய நாள் வெற்றி பெறுவதற்கு தைரியமும் உறுதியும் தேவை. உங்கள் லட்சியங்களை அடைய நீங்கள் உங்களுடைய திறமையை வளர்த்துக் கொள்வது நல்லது. வீடு, மனை மற்றும் அது தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வங்கள் மேம்படும். வேலை, தொழில், வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் சாதகமாக அமையும். பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகள் குறையலாம். பணியின் நற்பலன் காண கவனமாக செயல்படுங்கள். உங்களுடைய வேலையில் தவறு செய்ய நேரலாம். உங்களுடைய வேலையை முடிப்பதில் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். உங்கள் பணிகளை முடிப்பது சில நேரங்களில் கடினமாகலாம். எல்லாவற்றையும் சமாளித்துதான் ஜெயித்துதான் வெளியே வர வேண்டும். யாரையும் எந்த விஷயத்திற்காகவும் சார்ந்திருக்க வேண்டாம். தனித்துவமாக இருங்கள். பொருளாதாரங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள், பிரச்சனைகள் மறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. காதல், திருமணம் என்று பார்க்கும் பொழுது உங்கள் துணையுடன், அதிலும் காதலிப்பவர்கள் வருங்கால துணையினிடத்தில்
பேசக்கூடிய விஷயங்களில் சில நேரம் சிக்கல்கள் காணப்படும். இதனால் உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். திருமணத்திற்கான பேச்சுவார்த்தைகள் துவங்குவதற்கு ஏற்ற நாள் அல்ல. வீட்டில் பெரியவர்களிடத்தில் பக்குவமாக பேசி நீங்கள் அனுமதி பெற வேண்டும். உங்களுடைய காதல் விவகாரங்களை பற்றி அதிகமாக பெருமைப்படும் விதமாக எதையும் செய்யாதீர்கள். பொறுமை காப்பது நல்லது. தற்புகழ்ச்சி உங்களுக்கு சில நேரம் தொந்தரவை கொடுத்து விடும். மிக மிக அமைதியாக இருக்க பழகுங்கள். திருமணமானவர்கள் உங்களுடைய துணைவரிடத்தில் நட்பாக பழகுதல் வேண்டும். அவர்களிடம் தட்டி கொடுத்து பேச வேண்டும். குடும்ப சூழ்நிலைகளை காதில் கேட்பது நல்லது. குழந்தைகளை பற்றியோ, குடும்பத்தினுடைய நிலையை பற்றியோ, வருமானத்தை பற்றியோ உங்கள் துணைவர் பேசும் பொழுது அமைதியாக கேளுங்கள். அதுவே சிறப்பு. பணம், நிதி நிலைமைகள் இன்றைய நாள் பற்றாக்குறை காணப்படலாம். இது உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கும். சில நேரங்களில் கூடுதல் செலவுகளும் வரலாம். இது தேவையற்ற செலவாகவே இருக்கும். உடல் ஆரோக்கியம் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளாகத்தான் இருக்கிறது. போதிய தூக்கமின்மை காரணமாக கால்வலியால் இன்று நீங்கள் பாதிக்கப்படலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, வெளி வட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும். செல்வம் சேரும். ஒரு குறைவும் ஏற்படாது. விருச்சிக ராசி அன்பர்கள் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவ அஷ்டகத்தை ஸ்ரீ துர்கை சித்தர் அருளியதை இரவு 8 மணிக்கு தீபத்தை ஏற்றி வைத்துக் கொண்டு 18 தடவை பாராயணம் செய்ய வேண்டும். இவ்விதம் 9 பௌர்ணமி நாட்களில் பாராயணம் செய்தால் கண்டிப்பாக தன வரத்தை அடையலாம். நீண்ட நாட்களாக உள்ள வறுமையிலிருந்து விடுபடலாம். 9வது பௌர்ணமி என்று அவலில் பாயசம் செய்து சுவாமிக்கு நைவேத்தியம் செய்யலாம். ஸ்வர்ணாகர்ஷண பைரவ அஷ்டகம் தன செழிப்பை தருவது. வெள்ளிக்கிழமை, திங்கட்கிழமை 2 நாட்களிலும் சந்தியா காலங்களில் படிப்பவர்கள் வாழ்க்கையில் வெற்றியையும் தன விருத்தியையும் அடைவார்கள். ஆக பௌர்ணமி தினத்தில் செய்வது மிகுந்த விசேஷத்தை கொடுக்கும். தன விருத்தியை அதிகப்படுத்தும். சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. நட்பு, பகை. நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம். நட்சத்திர பலன். விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் மேம்படும். அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் குறையலாம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வம், செல்வாக்கு அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளின் மூலம் நன்மையான விஷயங்களை பெற முடியும். இன்றைய நாள் சிறந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். முக்கிய முடிவுகள் நன்மை தரும். தாய் வழி உறவுகளிடத்தில் விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் செல்ல வேண்டும். புதியதொரு வேலை சார்ந்த முயற்சிகள் கைகூடி வரும். உங்களுடைய பேச்சுக்கு தனி மதிப்பு, மரியாதை கிடைக்கும். கௌரவமாக இருப்பீர்கள். மறைமுகமான தடைகளை வெற்றி கொள்ளக்கூடிய நல் வாய்ப்புகள் உண்டு. தைரியமாக சில முடிவுகளை எடுக்க முடியும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். வேலை செய்யக்கூடிய இடங்களில் திருப்திகரமான சூழ்நிலைகள் அமையும். வேலை தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் ஏற்படும். உங்கள் மூத்த அதிகாரிகளிடம் நல்ல பெயர் எடுப்பீர்கள். இன்றைய நாள் காதலிப்பவர்களுக்கு வருங்கால துணையினுடன் நல்ல இனிமையான நல்ல உணர்வுகளையும் அவர்களை மகிழ்விக்கும் விதமாக சில பொருட்களையும் பரிசுகளையும் வழங்கக்கூடும். மனதில் மகிழ்ச்சி பெருக்கும். இனம் புரியாத குழப்பங்கள் தீரும். சந்தேக உணர்வுகள் இல்லாமல் சகஜமாக இந்த நாளை கழிப்பீர்கள். தம்பதியர்கள் என்று பார்க்கும்பொழுது இன்றைய நாளை நீங்கள் இனிமையாக ஆக்கலாம். இந்த மகிழ்ச்சியின் காரணமாக உங்கள் இருவரிடையே, தம்பதிகளிடையே நெருங்கிய பிணைப்பு ஏற்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பேசி சரி செய்வீர்கள். பிள்ளைகளுடைய வருங்கால வாழ்க்கைக்கு தகுந்தாற் போல் சில வளமான விஷயங்களுக்கு இருவருக்குள்ளும் நல்ல பேச்சுவார்த்தைகள் நடக்கும். ஒரு சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடும். பணம், நிதி நிலைமைகள் என்று பார்க்கும் பொழுது இன்று கணிசமாக பண வரவுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். உங்களுக்கான சேமிப்பு நிலை உயரும் வாய்ப்புகள் அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். வேலை செய்யக்கூடிய ஸ்தானத்தில் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியும், வருமான உயர்வு மற்றும் பணி உயர்வு, புதிய வேலைகள், நியமனம், நிர்வாக திறன் சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் ஏற்படும்.
பெருமைக்குரியவர்களாக இருப்பீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய நாள் ஆரோக்கியம் என்று பார்க்கும் பொழுது ஸ்திரத்தன்மை, அதாவது நிலையான ஒரு ஆரோக்கியம், ஏற்ற இறக்கங்கள் அற்ற நல்ல வலிமை இருக்கும், ஆரோக்கியம் நிறைந்து காணப்படும். ஆக இறை வழிபாடு செய்து வர நல்ல நிலை உண்டாகும். இன்று கணிசமாக கைக்கு பணவரவு அதிகரிக்கும், வருமானம் உயரும், சேமிப்பு நிலை அதிகரிக்கும். உங்களுடைய செயல்கள் யாவும் நல்ல விதமாக பேசப்படும். உங்களை பற்றி பெருமைக்குரியவர்களாக பேசலாம். வெளியிடங்களில், சபை தொடர்பான விஷயங்களில், சமூகத்தில் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். தனுசு ராசி அன்பர்களே, ஆலய வழிபாட்டில் இருக்கக்கூடிய விதிமுறைகளை தெரிந்து கொண்டு இறைவனை காண செல்வது நல்லது. கோவிலுக்குள் நுழைவதற்கு முன்னர் முதலில் ஆலய கோபுரத்தை பார்த்து வழிபட்ட பிறகுதான் ஆலயத்திற்குள்ளேயே செல்ல வேண்டும். ஆலயங்களுக்கு செல்லும் போது குளித்து தூய ஆடை அணிந்து சுத்தமாக செல்ல வேண்டும். அதே போல வெறும் கையால் போகக்கூடாது. சுவாமிக்கு பூ, பழம், தேங்காய், வெற்றிலை பாக்கு, சூடம், பத்தி, ஒரு விளக்கு, தேவையான நெய் அல்லது நல்லெண்ணெய் ஆலயத்திற்கு உடன் எடுத்து செல்ல வேண்டும். ஆலயத்திற்குள் ஒருவருக்கொருவர் வணங்குதலோ ஒருவருக்கொருவர் விபூதி இடுதல் கூடாது. சுவாமிக்கு அபிஷேகம் செய்யும் நேரத்தில் மூல விக்கிரகத்திற்கு திரை போட்டிருக்கும் போது வணங்குதல் கூடாது. அதே நேரத்தில் ஸ்ரீ மூலவரை அனைவரும் தரிசிக்கும்படி பக்தர்கள் ஒதுங்கி நின்று வழிபட வேண்டும். பிறருக்கு தெரியாதபடி மறைந்து நின்று நீங்கள் மட்டும் சுவாமியை தரிசிப்பது முறையற்றது. ஆக பிறருக்காக விட்டு கொடுத்தீர்களே ஆனால் அந்த இடத்தில் உங்களுக்கான தேவைகள், எதற்காக கோவிலுக்கு வந்திருக்கிறீர்களோ அதற்கான அனுகூலம் ஏற்படும். இதையெல்லாம் கோவிலுக்கு செல்லும் பொழுது தனுசு ராசி அன்பர்கள் மிக கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தடுத்த நாட்களில் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக வழங்கப்படும். சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சி, சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுக்கு செவ்வாய் பகவான், ஸ்ரீ குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து போக வேண்டும், அனுசரித்து செல்வது நல்லது. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும், மரியாதை கூடும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்தியான நாள், பல நன்மைகள் பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி. மகர ராசி அன்பர்கள், இன்றைய நாள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குழந்தைகள் வழியில் மன நிறைவு, மகிழ்ச்சி அதிகரிக்கும். மாணவ மாணவிகள் படிப்பில் புரிதல் ஏற்படும். அடுத்த கட்ட நிலைக்கு நகர்வதற்கான சில வழிமுறைகளை ஆராய்வீர்கள். கல்வியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய அறிவுரைகள் மிகப்பெரிய ஒரு வழியை காட்டும். மேற்படிப்புக்காக வெளியூர் செல்வதற்காக திட்டமிட்டு இருக்கிறீர்கள் என்றால் அதற்கான வழி கிடைக்கும். கூடுதலான விஷயங்களையும் அறிந்து கொள்வதில் ஆர்வம் பெருகும். விளையாட்டுத் துறைகளில் நல்ல வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். நல்ல திறன், நல்ல சக்தி உண்டாகும். எல்லோரிடத்திலும் கனிவாக பேசுவீர்கள். எடுத்த காரியத்தை நடத்தி காட்டுவீர்கள். சுமூகமான சூழ்நிலைகள் போக்கு இன்றைய நாள் வெளிப்படும். இருந்தாலும் இன்றைய நாள் சில விஷயங்களில் விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அது குடும்ப நபர்களா இருக்கட்டும், உடன் பிறப்புகளாகட்டும், அல்லது தொழில், வியாபாரம், ஏதாவது ஒரு விஷயத்தில் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். மகர ராசி அன்பர்களே, தேவையற்ற கவலைகள் காணப்படும். இதனால் மனக்குழப்பங்கள் உண்டாக்கி மறையலாம். அதிக வேலைகள் உங்களுக்கு மனக்கவலையை உண்டாக்கும். ஓய்வு என்பது இருக்காது. தொடர்ச்சியாக ஒரு சில காரியத்தை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். நீங்கள் சிறப்பாக பணியாற்ற திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். வேலையில் மும்முரம் அதிகமாக இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் பிறருடைய கருத்துக்களையும் கேட்டு அறிவீர்கள். நிதானமாக சிந்திப்பீர்கள். எந்த விதங்களிலும் செய்வதற்கு முன்னர் ஆர்ப்பரிப்போ அலப்பறைகளோ இருக்கக்கூடாது. பொறுமையாக நகர்த்தி சென்று காரியத்தை பொறுமையாக வெற்றி கொள்வீர்கள். காதலிப்பவர்களுக்கு இன்றைய நாள் வருங்கால துணையினுடன் நட்பாக நடந்து கொள்ள வேண்டும். நல்ல புரிந்துணர்வு
இதற்கு இந்த நட்பு என்பது மிகவும் அவசியம். திருமணத்திற்குண்டான பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாமா என்கிற எண்ணப்போக்கு உண்டாகும். வீட்டில் பெரியவர்கள் பெற்றவர்களுடைய ஆதரவை முழுமையாக பெறும் வரையில் காத்திருப்பீர்கள். உங்களுக்கு மன அமைதி கிடைக்க இறை வழிபாடு தியானம் செய்ய வேண்டும். திருமணமானவர்கள் தம்பதியர்கள் உங்கள் இருவருக்குள்ளும் நல்ல ஒற்றுமை, கனிவான பேச்சுக்கள், அனுசரிப்பு, கணவன் மனைவி இருவருக்குள்ளும் நல்ல தாம்பதிய உணர்வுகள் வெளிப்படும். இந்த அமைப்பானது உங்களுக்கு குடும்பத்திற்கு மகிழ்ச்சியையும் நல்ல சந்தோஷத்தையும் உடலிலும் எண்ணத்திலும் நல்ல தெளிவை உண்டு பண்ணும். பணம், நிதி நிலைமைகள் என்று பார்க்கும் பொழுது பணவரவு குறைந்திருந்தாலும் தேவைக்கு ஏற்றபடி பணம் கிடைக்கும். உங்களுடைய உழைப்புக்கு ஏற்றபடி பணவரவு உண்டு. இதே நேரத்தில் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும், இரண்டு இணைந்து காணப்படும். இந்த அமைப்பானது உங்களுக்கு சில நேரங்களில் சங்கடத்தை கொடுக்கலாம். பார்வை தொடர்பான இன்னல்கள் குறையலாம். பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். சிந்தனைகளில் சில மாற்றங்கள் வரும். பேச்சுக்களினால் ஆதாயம் பேச்சுக்களின் முகாந்திரமாக ஆதாயத்தை பெறுவீர்கள். குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலைகள் உண்டாகும். ஆரோக்கியம் என்று பார்க்கும் பொழுது நேர்மறையான எண்ணங்கள் காரணமாக உங்கள் மன ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இந்த மனநிலை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். தைரியம் வலுக்கும், புத்துணர்ச்சி பெறுவீர்கள். எல்லாவற்றையும் அனுசரித்து போகக்கூடிய மன அமைப்பு என்பது உண்டு. மகர ராசி அன்பர்களே, கோவிலுக்கு செல்பவர்கள் சிலைகளை தொட்டு வணங்கவோ சிலைகளின் காலடியில் சூடம் ஏற்றவோ கூடாது. உற்சவர் பவனி வரும்பொழுது உடன் செல்ல வேண்டும். ஆலயத்திற்குள் வீண் பேச்சு பேசுதல் ஆகாது. அதிலும் சப்தம் போட்டு உறக்க பேசுதல் கூடாது. சிவ ஆலயங்களில் வழிபடக்கூடிய முறைகள் என்றால், முதலில் சிவபெருமானை முதலில் வணங்கிவிட்டு பிறகு உமாதேவியை வழிபடுவதும், விஷ்ணு ஆலயங்கள் அதாவது வைணவ திருத்தலங்களில் ஸ்ரீ தாயாரை முதலில் வணங்கிவிட்டு பெருமாளை பிறகு வணங்குவதுமே சிறப்பு. ஆக இந்த முறைப்படி செல்லுங்கள். அப்போதுதான் நீங்கள் கோவிலுக்கு எதற்காக செல்கிறீர்களோ வழிபடுகிறீர்களோ அந்த காரியமானது புனிதமானது முறையாக நடக்கும். இப்படி முறையாக வழிபட்டால் மட்டுமே நல்ல பலனை நீங்கள் பார்க்கலாம். மிக முக்கியமாக பரிகார ஸ்தலத்திற்கு செல்லும் முன் கவனிக்க வேண்டியவை என்றால், முதலில் வளர்பிறை வெள்ளிக்கிழமை குலதெய்வத்தை சென்று தரிசித்து பொங்கல் தானம் செய்யவும். பிறகு விநாயக பெருமானை வழிபட வேண்டும். இஷ்ட தெய்வத்தை தரிசித்து ஆசி பெற வேண்டும். தெய்வ பதவி அடைந்த நம் முன்னோர்களை நினைத்து தானம் தர்மம் செய்தல் வேண்டும். உள்ளூர் மாரியம்மன், முனியப்பன், ஐயனார் முதலிய காவல் தெய்வத்திற்கு அர்ச்சனை செய்து அனுமதி பெற்ற பிறகே பிரயாணம் செய்தல் வேண்டும். பிரயாணத்திற்கு ஆகும் மொத்த செலவில் 1/4 தானம் செய்திட வேண்டும். மிக முக்கியமாக தன்னுடைய பிறந்த நாள், அதாவது தன்னுடைய நட்சத்திரம் எந்த மாதத்தில் பிறந்த போது வருகிறதோ அந்த நாளில் ஆடை தானம் செய்வது நல்ல பலன்களை வரவழைக்கும். இப்படி பரிகார ஸ்தலங்களுக்கு செல்வதற்கு முன்னர் மேற்கூறிய விஷயங்களை முழுமையாக ஆத்மார்த்தமாக மன நிறைவோடு செய்தீர்களே ஆனால் அதற்கான பலனை நீங்கள் முழுமையாகவும் பெற முடியும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்: உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு கலகலப்பான சூழ்நிலைகள் ஏற்படும். இந்த நாள் பல ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை, அம்மையப்பரை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. கும்பராசி அன்பர்களை எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். இன்று எழக்கூடிய வேறுபாட்டை தீர்க்க பக்குவமான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது. மாறுபடும் சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் இன்று நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். பலதரப்பட்ட சிந்தனைகள் ஏற்படலாம். உங்கள் வேலையில் நீங்கள் சிறிது போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும்.
வேலைகள் அதிகமாக இருக்கும். இது உங்களுக்கு மன கவலையை உண்டாக்கும். காதலிப்பவர்களுக்கு பார்க்கும் பொழுது உங்கள் வருங்கால துணையினிடம் நீங்கள் உணர்ச்சி வசப்பட வேண்டியதாக இருக்கும். ராகு பகவானோடு ஸ்ரீ சந்திர பகவானுடைய சேர்க்கை இருப்பதால் மறதி தொடர்பான பிரச்சனைகள் தோன்றி மறையலாம். கற்றல் பணியில் புதுமையான சூழ்நிலைகள் உருவாகும். மனதில் அமைதியற்ற தன்மை ஓடிக்கொண்டே இருக்கும். தம்பதியர்கள் உங்கள் உறவில் மகிழ்ச்சி தக்க வைக்க பொறுமையும் அமைதியும் நேர்மறையான எண்ணங்களோடு இருக்க வேண்டும். யாரை பற்றியும் எதை பற்றியும் சிந்திக்காதீர்கள். குடும்ப விஷயங்களை மூன்றாவது நபர்களிடத்தில் வெளிப்படுத்த வேண்டாம். அதே போல மூன்றாவது நபர்களுடைய தலையீட்டை வைக்காதீர்கள். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாள் பணவரவு தொடர்பாக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். பணத்தை விழிப்புடன் கையாள வேண்டும். படிக்கக்கூடிய விஷயங்களில் புதுமையான சூழ்நிலைகள் உருவாகலாம். மாணவர்களுக்கு ஆரோக்கியத்தில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது மிக மிக அவசியம். கண் எரிச்சல் போன்றவை உண்டாகலாம். உங்களுக்கு இந்த அமைப்பானது சில நேரத்தில் சங்கடத்தை கொடுக்கும். சில நேரங்களில் அஜீரண கோளாறு காணப்படும். செரிமான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். ஆக உணவு சார்ந்த விஷயங்களில் மிக கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும். கும்பராசி அன்பர்களே, பொதுவாக ஜாதகத்தில் 6ஆம் வீடு கடன், வியாதி, சத்ருவை குறிக்கும். 6ஆம் வீட்டிற்குரிய தசா புத்தியிலோ 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி நடைபெறும் காலங்களிலோ எதிர்பாராத விதமாக கடன் தொல்லை ஏற்படும். முற்பிறவியின் பிறவி கடனையும் இப்பிறவியில் பொருளாதார நிலையால் ஏற்படும் கடன் தொல்லையையும் நீக்கி அருள் புரிபவர்தான் திருச்சேரை ஸ்தல ருண விமோக்ஷண லிங்கேஸ்வரர். இந்த தலம் சென்று வந்தால் எப்பேற்பட்ட கடனும், முன்ஜென்ம கடனும், பிறவி கடனும் தீரும் என்பது ஐதீகம். சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன் அவிட்டத்தில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து போங்கள். விட்டு கொடுத்து செல்வதே நல்லது. சதயத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும், கவனம் தேவை. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதுமையான நாளாக இருக்கும். இறை வழிபாடு செய்வதாலும், தியானம், யோகாசனங்கள், உடற்பயிற்சி செய்வதாலும் சில கிரக தோஷங்கள் நீங்கும். வாழ்க்கையில் வளமையான நிலைகள் உண்டாக்கும். இறை வழிபாடு நம்பிக்கையோடு செய்தால் நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி. மீனராசி அன்பர்களே, வெளியூர் சம்பந்தமான பயணங்களினால் ஆதாயம் ஏற்படலாம். உங்களோடு இருப்பவர்களால் புதிய கண்ணோட்டங்கள் உண்டாகும். மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சற்று விலகும். மனதை அமைதிப்படுத்துங்கள். சில நேரங்களில் உங்களுக்கு அமைதியின்மை மற்றும் பாதுகாப்பற்ற தன்மை உணர்வு போல இருக்கும். மீனராசி அன்பர்கள் முக்கிய நிகழ்வுகளை தவிர்க்க வேண்டும். உணர்ச்சி வசப்படுவதை தவிருங்கள். பிரார்த்தனையில் ஈடுபடுவதன் மூலம் ஆறுதலை பெறலாம். இன்றைய நாள் வேலை பளு கூடுதலாக இருக்கும். பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க முடியாது. பணிகளை நேரத்தோடு முடிக்க திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும். காதலர்களுக்கு இன்றைய நாள் பொறுமையான அணுகுமுறை தேவை. காதலிப்பவர்கள் உங்கள் வருங்கால துணையினிடத்தில் பொறுமையை கையாள வேண்டும். தேவையற்ற விஷயங்களை பற்றி பகிர வேண்டாம். குடும்ப விஷயங்களை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது. அதிலும் கடந்த கால பிரச்சனைகளை பற்றி பேசினால் அது இன்னும் பெரிதாகும். ஆக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை சாதகமாக்கிக் கொள்ளுங்கள். அமைதிப்படுத்துங்கள். சாந்தத்தை உண்டு பண்ணுங்கள். அதுவே நல்லது. தம்பதியர்களுக்குள் பார்க்கும் பொழுது உங்களுடைய உணர்வுகளை வன்மையாக வெளிப்படுத்த நேரலாம். உறவில் நல்லிணக்கம் தக்க வைக்க இப்படிப்பட்ட உணர்வினை தவிர்க்க வேண்டும். ஆக தம்பதியர்களுக்குள் புரிதல், ஒற்றுமை, மன நிம்மதி வேண்டும். ஈகோ சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடாது. பணம், நிதி நிலைமைகள் என்று பார்க்கும் பொழுது அதிக பொறுப்புகள் காரணமாக குடும்பத்திற்கு செலவு செய்ய வேண்டியிருக்கும். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய
சிறிய அளவிலாவது கடன் வாங்க வேண்டியிருக்கும் மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்று கண்ணெரிச்சல் மற்றும் கண்வலி போன்ற பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. பேச்சுவான்மையால் காரியம் அனுகூலமாகவும் நடக்கும். குடும்ப நபர்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்வீர்கள். கலை தொடர்பான வேலைகளில் இருப்பவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் வேகம் உண்டாகும். சூழ்நிலைகளை தக்கவாறு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிதுர் தோஷம், பிரம்மஹத்தி தோஷம் உட்பட சகல பாப தோஷங்கள் நிவர்த்தி பெற பாபநாசம் சென்று வருவது நல்லது. இந்த திருக்கோவிலானது தஞ்சாவூரில் இருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பறவைகளில் இருந்து அனைத்து ஜீவராசிகளுக்கும் நாம் துன்பம் செய்யும் போது நமக்கு அவைகளின் சாபம் வந்து சேர்கிறது. நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் இருந்து விலகும் போது நமக்கு தோஷம் ஏற்படுகிறது. பித்ரு காரியங்களை உரிய காலங்களில் முறைப்படி செய்யாவிட்டாலும் தோஷம் ஏற்படுகிறது. நாம் அன்றாடம் செய்யும் காரியங்களில் இருந்து அறியாமல் பல வகை பாவங்கள் ஏற்பட்டு பல்வேறு பிறவிகளாக நம்மை தொடர்கின்றன. இத்தகைய சாப தோஷ பாவங்களை நிவர்த்தி செய்யும் ஸ்தலம் பாபநாசம். ராம ராவண யுத்தத்தில் பலரை கொன்ற தோஷம் நீங்க ராமேஸ்வரத்தில் வழிபாடு செய்த பின் ஸ்ரீ ராமபிரான் கீழ்த்திசை நோக்கி சீதை லக்ஷ்மணனுடன் வந்தார். வரும்போது இன்னும் ஏதோ ஒரு தோஷம் தன்னை தொடர்வதை அறிந்து அதை நீக்க சிவலிங்க பிரதிஷ்டை செய்து சிவ வழிபாடு செய்வது அவசியம் என்பதை உணர்ந்தார். ஆக அப்படிப்பட்ட ஒரு அனுகூலமான இடம், சகல தோஷத்தையும் போக்கக்கூடிய ஸ்தலம். ஆகவே பிரம்மதி தோஷமும் இவ்வாலய பைரவர் ஸ்ரீ சனீஸ்வரரை வழிபட சனியினால் ஏற்படும் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம். சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்: புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் விலகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலம் உண்டாகும். இந்த நாள், பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி: நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில் தான் கொடுக்கப்படுகிறது, முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.